டாக்டர், இப்போ நவீன சாதனங்கள், வாஷிங் மிஷின் எல்லாமே மக்களுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்குது. அதெல்லாம் பயன்படுத்திட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? அது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அதை நான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் எந்த அறிவியல் சாதனங்களையும் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். அது ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே வரணும்னு சொல்கிறோம். அதுதான் நாம் சொல்கிற இந்த விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது எல்லாத்துக்கும் மெஷின் வச்சுருவாங்க. வாஷிங் மிஷின், அது அரைக்கிறது, கிரைண்டர், அதுக்கப்புறம் மிக்சி, எல்லாமே மெஷினுக்கு கொடுத்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் நான் வாக்கிங் மட்டும் போயிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். புரியுங்களா? அதனால் உங்களுக்கு பலன் இல்லை, உங்களை நோயாளியாக தான் மாற்றும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உள்ள வேலைகளை நீங்கள் செய்யலாம். செய்யும்பொழுது அதன் மூலமாக இப்படி செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, நாம் உடல் உழைப்பை செலுத்துகின்ற பொழுது தசை கையை கூட இல்லை, அந்த கையை நீட்டி மடக்கிறேன் அப்படின்னா இது பயிற்சி அப்படின்னு கூட. இது மாதிரி மடக்கிற தசை நான்கள் சுருங்கி விரிகிற பொழுது, இங்கே உள்ள தசை நான்கள் வேலை செய்கிற பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, குளுக்கோஸ் எரிக்கப்படுகிறது. அதாவது குளுக்கோஸ் எரிக்கப்படுகிறது. எரிக்கப்பட்ட பிறகு அதுலேருந்துன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. அது சேமிப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து எண்ணெய் குளிகள் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ரெஷர் அப்ளிகேஷன் கொடுக்குறோம், அது மாதிரி பண்ணும்போது நமக்கு உடம்பு ஃப்ரீ ஆகுது இல்லையா? அது மாதிரி அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்து தான் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி. ஆகவே ஒரு இயக்கத்தை நம்ம கையை இப்படி அசைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, கையை அசைக்கிறது மட்டும் இது கைனெட்டிக் மூவ்மெண்ட். புரியுங்களா? கையை அசைவது மூலமாக இந்த உடல் ஒரு சக்தியை பெறுகிறது. அது இருப்பு சக்தியை பெறுகிறது, சேமிப்பு ஆற்றலை பெறுகிறது. ஒரு சக்தியை நம்ம செலவு பண்ணுறதுனால நம்ம உடம்புக்குள்ளே இன்னொரு நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நம்ம வேலையை செய்யலைன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்க பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகாது, ஸ்டோரேஜே இருக்காது. இப்போ புரியுதுங்களா? இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோரேஜ் இருந்தால் தான் நாம் வந்து உடலை திடகாத்தமாக வச்சுக்கொள்ள முடியும். நமக்கு தேவைப்படும் பொழுது, இப்போ வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இப்போ பசிக்குது. இப்போ உதாரணம் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ வந்து என்ன, நம்ம சாப்பிட்ற உணவு வாயில் நிறுத்தி அதுக்கப்புறம் சிறுகுடல், கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் ஜீரணமாக்கப்பட்டு முழுமையான ஜீரணம், விட்டமின், மினரல், கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் அது நம்ம கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து குளுக்கோஸ் வந்து இல்லாமல் லோ சுகராகி மயக்கம் போட்டு விழுந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மயக்கம் போட்டு விழுந்த உடனே நம்ம உடனே சர்க்கரையை நம்ம நாக்கில் வச்ச உடனே, இனிப்பு நாக்கில் வச்ச உடனே சோர்வு வந்து தெளிவடைகிறாரு. ஆனால் இன்றைக்கி உள்ள சயின்ஸ் என்ன சொல்லுது, சாப்பிட்ற எந்த பொருளாக இருந்தாலும் அது 4 மணி நேரம் ஜீரண பிறகு தான் அது குளுக்கோஸாக மாறணும். 3 மணி நேரத்துக்கு போனால் அப்போ நாக்கில் வச்ச உடனே வருது. எப்படி வருதுன்னா, அவங்களே இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க, லிவர்லேருந்து லிவர் குளுக்கோஸ் வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லிவர் குளுக்கோஸ்ன்றது சேமிப்பு ஆற்றல். புரியுதுங்களா? நம்ம லிவரில் குளுக்கோஸ் மட்டும் தான் சேமிக்குதுன்னு கிடையாது, விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், அது இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே சேமிப்பாக இருக்கிறது. அங்கங்கே ஒரு சில பகுதிகளில் சேமிப்பு கிடங்கு இருக்குது. புரியுதுங்களா? ஆகவே அந்த சேமிப்பு ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே ஸ்டோர் ஆகணும். இப்போ வந்து இப்போ நம்ம எனக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் ஹெச்பி ஏற மாட்டுது. இப்போ வந்து ஹெச்பி ஏற மாட்டுது அப்படின்னா, ஹீமோகுளோபின் ஏறதுக்கு வேண்டிய B12 அல்லது கால்சியம், இன்னும் ஒரு சில சத்து பொருட்கள் உங்களுக்கு, ஃபோலிக் ஆசிட், இந்த மாதிரியான சத்து பொருட்கள் உடம்புல குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுங்களா? ஆகவே அந்த சேமிப்பு ஆற்றல் உங்களை உடம்புல குறைவாக இருந்ததுன்னா, நீங்கள் இப்போ அயன் டேப்லெட் சாப்பிட்டாலும், அது எது சாப்பிட்டாலும் என்ன ஆகாது, ஹெச்பி ஏறாது, ஹீமோகுளோபின் ரத்தம் உங்கள் உடம்புக்குள்ளே ஏறாது. அப்போ அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய சேமிப்பு ஆற்றலே நம்மகிட்ட உடம்புல இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது. ஆகவே அதுதான் நான் திரும்பவும் இயற்கை விதி சொல்லுவேன், ஒன்றை இழந்து தான் இன்னொன்றை பெற முடியும். புரியுதுங்களா? நீங்கள் மிக்சி பயன்படுத்து, மற்றெல்லாம் பயன்படுத்து, போங்க வாங்க, இதெல்லாம் நான் வேண்டாம்லாம் சொல்லலை, பயன்படுத்து. ஆனால் உடல் உழைப்பை செலுத்தினா இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணு. ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங் போனால் இந்த கால் உள்ள மசில்ஸ் இது மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இருக்கிற ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்டு, மீதி உள்ள ஜாயிண்ட்டு, மற்றெல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது? உள் உறுப்புகள் ஆக்டிவேட் ஆகணும். புரியுங்களா? உள் உறுப்புகளும் அதுவும் இயக்கத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதெல்லாம் எப்படி ஆகிறது? அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தப்புன்னு சொல்ல வரோம். புரியுங்களா? ஆனால் நீங்கள் வந்து எந்த சாதனமும் பயன்படுத்துறது தப்புன்னு சொல்ல வரல, பயன்படுத்துங்க. ஆனால் அது லிமிட்டேஷனுக்குள்ளே வருங்க. நம்ம வந்து உடல் உழைப்பை செலுத்தணும், அதன் அடிப்படையில் நம்ம இருக்கணும்னு சொல்கிறோம். அதுதான், ஒன்றை இழந்து இன்னொன்றை பெறுவது தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இயற்கை விதி.
டாக்டர், இப்போ நவீன மருத்துவத்தில் சயின்டிஃபிக்கலாக எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியும், எல்லாமே எவிடன்ஸாக இருக்குது. ஆனால் மாற்று மருத்துவம் அப்படின்றது சயின்டிஃபிக்கலானதா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இது மக்களுக்கும் இருக்கும். இதை பற்றி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த எபிசோடில். நன்றி, வணக்கம். வணக்கம்.